ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆணூர்ப்புலேருந்து கொஞ்சம் சீவ் மாதிரி சில் மாதிரி அது கூட கொஞ்சம் ரத்தம், ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது சார். ரெட்டிஷாக பஸ் வருது. ஸோ இது என்ன ப்ராப்ளம் சார்? இது ரொம்ப மேஜர் இன்ஃபெக்ஷனா இல்லை சின்ன இன்ஃபெக்ஷனா? ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் சார். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரீசெண்ட் டைமில் சில பேர் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வரும், ஸோ என்ன இன்ஃபெக்ஷன், இது மேஜராக, ஸோ ஈஸியாக ட்ரீட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் உங்களுக்கு தெரியல, ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஒரு டாபிக்குள்ளே போனால், ஆணூர்ப்புலேருந்து ரெட்டிஷாக பஸ் மாதிரி வருது, ஸோ ஒரு சில் மாதிரி வருது. என்ன ப்ராப்ளம் இருக்கலாம் கேட்டுருக்கான், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா. ஸோ இது வந்து கிளாமிடியா இன்ஃபெக்ஷன். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், சார் கிளாமிடியா இன்ஃபெக்ஷன் என்னான்னு. ஸோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிளாமிடியா இன்ஃபெக்ஷன்றது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். இது ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். இது ஒரு தொற்று நோய். அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் தான். ஸோ கிளாமிடியா ட்ரெக்கோமாட்டிஸ்னு ஒரு பாக்டீரியானால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கிளாமிடியா இன்ஃபெக்ஷன். இது ஒரு எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரா? சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் ஆல்ரெடி கனேரியா இன்ஃபெக்ஷனால் பஸ் வரும் சொன்னீங்களே, ஸோ கிளாமிடியா இன்ஃபெக்ஷனால கூட பஸ் வரலாமா, வருமா உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ எஸ், வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும், ரெட்டிஷாக வரும், கொஞ்சம் ரத்தம் மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி அந்த இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஆணூர்ப்பை. ஸோ அந்த ஹோல்லேருந்து வரும். ஸோ கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கலாம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ PID சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அண்ட் பெல்விக் பெயின் இருக்கலாம். அண்ட் எக்டோபிக் ப்ரெக்னன்சி சொல்லுவாங்க, இது இருக்கலாம். ஓகேவா? ஸோ சில ப்ராப்ளம்ஸ் அண்டு இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்கள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், மென் அண்ட் போத். ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ விந்தணுக்கள் மேலே கொஞ்சம் வரைக்கும் எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் லேடிஸ் கூட இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போத் மென் ஆர் உமன் ரெண்டு பேருமே கொஞ்சம் வரைக்கும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஏதாச்சும் ஹெச்ஐவியாக மாறுமா உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ ஹெச்ஐவி எதுவும் மாறாது. ஸோ அது வேறு கேட்டகரி, இது வேறு கேட்டகரி. அது வேறு டிபார்ட்மெண்ட், இது வேறு டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அது வைரல் இன்ஃபெக்ஷன், இது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். ஸோ இது ஒரு கிளாமிடியா ட்ரெக்கோமாட்டிஸ்னு ஒரு பாக்டீரியாவில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். இது ஒரு சைலண்ட் இன்ஃபெக்ஷன் கூட சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சைலண்ட்டாக வந்துடும், தெரியாது. ஒரு வாட்டி சிம்டம்ஸே தெரியாது, ஒரு வாட்டி சிம்டம்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ கண்ணுக்குள்ளே வரத்தக்கூட ஒரு வாட்டி வாய்ப்பு இருக்குது. ஸோ கண் வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிறதுக்கு. ஸோ எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ், சின்ன நியூ பார்ன் பேபிஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கூட இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஃபாஸ்ட்டில் பார்த்து ஈஸியாக ட்ரீட் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நியர் டாக்டர்னு கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் இல்லை நம்ம வீடியோஸில் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிங்களோ. நாங்கள் என்ன ப்ராப்ளம், ஸோ சிம்டம்ஸ் சொன்னீங்கன்னா என்ன ப்ராப்ளம், ஸோ அதுக்கு தகுந்தபடி என்ன பண்ணணும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு இது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான். ஸோ ஈஸியாக ட்ரீட் பண்ணிக்கலாம், ஸோ ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ வீடியோவில் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடும். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.